கடல் கடந்த ஒரு காதல் கதை. 3000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தாலும் கடுகளவு கூட காதலோட வடிவம் மாறாம கல்யாணத்தில் முடிஞ்ச ஒரு கப்பலோட கதை தான் இது. இந்து, விவேக். பொண்ணு நர்சிங் முடிச்சுட்டு காரைக்குடியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. பையன் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். அங்கே இந்துவை விவேக் பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி கிளிக் ஆயிடுச்சு. எப்படியோ ஃபோன் நம்பரை உஷார் பண்ணி ஃபோனை போட்டிருக்காரு. பொண்ணும் சரி ஏதோ ராங் நம்பர் தான் போலன்னு சும்மா பேசிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் அப்பப்போ 2 பேரும் நார்மலாக பேசியிருக்காங்க. பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வாசல் முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணவான்னு பொண்ணுக்கிட்டே பெர்மிஷன் கேட்டிருக்காரு தலைவர். யார் சாமி நீ? அதெல்லாம் வேணான்னு சொல்லி பொண்ணு அப்போவே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் அப்பப்போ சேட்டிங்கை போட்டு என்னத்தை பேசி என்ன பண்ணாரோ தெரில, பொண்ணு அவர் வழி கொண்டு வந்துட்டார். அப்போ தான் கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. பொண்ணுக்கு அப்பா இல்லை, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு மொத்த குடும்பத்தையும் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு மூத்த பொண்ணான இந்துவுக்கு இருக்கு. அப்ராட் எக்ஸாம் கிளியர் பண்ணதுனால சிங்கப்பூர்ல ஜாப் ஆஃபர் வந்திருக்கு. இந்த விஷயத்த விவேக்கிட்ட சொல்றாங்க. இது வரைக்கும் நான் உங்களை நேரில் பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறமும் பார்க்க முடியுமான்னு தெரில. ரிசைன் பண்ற அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா நீங்க என்னை கடைசியாக பார்த்துட்டு போயிடலாம், நான் உங்களை தடவை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. தலைவன் காலையில் 9 மணிக்கு டான்னு வந்துட்டாரு. 10 மணி ஆச்சு, பொண்ணு வரல. 11 ஆச்சு, 12 ஆச்சு, வரவே இல்லை. காலையில் 9 மணிக்கு சொன்னவங்க ராத்திரி 9 மணிக்கு வந்து நின்னாங்க. இதோ இப்போ வந்துருவா அப்போ வந்துருவான்னு பார்த்து 12 மணி நேரம் அங்கேயே வெயிட் பண்ணியிருக்காரு. என்னடா நீ இப்படி இருக்கன்னு அவர் மேலே உள்ள ஈர்ப்பு பொண்ணுக்கு இன்னும் அதிகமாகுது. அதுக்கப்புறம் 2 பேரும் பஸ்ஸில் கிளம்புறாங்க. அப்போ பையன் சொன்ன விஷயம், நான் கல்யாணம் பண்ணால் உன்னை மட்டும் தான் பண்ணுவேன், உன்னை தாண்டி வேற எதையும் என்னால் யோசிக்க முடியலன்னு சொல்லிட்டு பொண்ணு அவங்க வீட்டுக்கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு. அப்புறம் பொண்ணும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு எங்கள் வீட்டில் வந்து பேசி பொண்ணு கேளுங்கன்னு சொல்கிறாங்க. தலைவன் தான் அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சே. ஒரு நாள் டிப்டாப்பாக கிளம்பி அவங்க வீட்டில் போய் பேசுகிறாரு. இனிமே இது உங்கள் பொண்ணு இல்லை, என் பொண்டாட்டி, அவளை நான் தங்க குண்டானில் வச்சு தாங்க போகிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு என்னென்னமோ பேசி ஓகே சொல்ல வச்சிட்டாரு. அப்புறம் 2023 என்கேஜ்மெண்ட் முடியுது. முடிஞ்ச கையோட சிங்கப்பூர் கிளம்புறாங்க. 2 வருஷம் அங்கே தான். இந்த 2 வருஷத்துல மேடமுக்கு பல தாட்ஸ் மண்டையில் ஓடி இருக்கு. அவரை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து இருக்கமே, அவர் அங்கே கஷ்டப்படுறாரு, நம்ம அவருக்கு கரெக்டா இந்த கல்யாணம் கண்டிப்பாக வேணுமா இப்படிலாம் யோசிச்சு அவர்கிட்டயே சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர், ஏன் மண்டையில் எதுவும் இடிச்சுக்கிட்டியா, என்னாச்சு, தனியாக குடி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லைன்னு கூலாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணமும் நடக்குது. அதுக்குமே 2 வாரம் லீவை போட்டு தான் இந்தியாவுக்கு வராங்க. கல்யாணம் முடிஞ்சதும் திரும்பவும் 3000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டாங்க. 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 நாள் லீவு கிடைக்கும். அந்த 10 நாளில் போட்டுக்கிற பெட்ரோலை வச்சு தான் அடுத்த 6 மாதம் 2 பேரோட வண்டியும் ஓடும். இதை நினச்சி அவர் என்றைக்குமே கம்ப்ளைண்ட் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் பொண்ணோட குடும்பத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அவர் நமக்கு மருமகனா இல்லை மூத்த மகனான்னு பொண்ணோட அம்மாக்கே அப்பப்போ டவுட் வரும். கிட்டத்தில் இருக்க ஒரு விஷயம் எட்டி தூரமாக போகிறப்ப தான் காதலோட ஆழமும் காணமேங்கிற ஏக்கமும் அதிகமாக இருக்கும். உங்கள் குடும்பத்துக்காக ஓடிட்டு இருக்க நீங்கள் உங்களுக்கான குடும்பத்தை உருவாக்குற காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. வீடியோ கால், வாய்ஸ் கால்னு எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க இந்த நிலைமை மாறி ஒரே வீட்டில் ஒன்றா ஒட்டி உட்காந்து மூஞ்ச பார்த்து சிரித்து பேசுகிற நிலைமை வரும். கொஞ்ச நாள் தான், எல்லாம் சரியாயிடும்.